வீட்ல இருக்க சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சு வீட்லயே 3 ஈஸியான ஸ்டெப்ல நம்ம பெடிக்யூர் பண்ணலாம். இந்த மாரி பண்ணும்போது ரொம்ப நேரம் நிக்கிறனால வர கால் வலி, பாத வெடிப்பு, காலாணி இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் அடிக்கடி வர்றது ரொம்பவே கம்மியாகும். எனக்கு இதுல எல்லா பிரச்சனையும் இருக்கு. அதனால தான் நான் இத வந்து அடிக்கடி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். 2 வாரத்துக்கு ஒரு தடவ இந்த மாதிரி பண்ணும்போது கால் நல்லா சாஃப்ட் ஆயிட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ்டா இருக்கு. பாத வெடிப்பெல்லாம் ரொம்பவே கம்மியா இருக்கு. அண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பு சோக் பண்ணணும். கால லைட்டா வெதுவெதுப்பான தண்ணீல கொஞ்சம் உப்பு, லெமன் புழிஞ்சு விட்டு ஏதாவது வாசனையான பொருள் நான் இன்னைக்கு ரோஸ்மெரி லீவ்ஸ் போட்டிருக்கேன். அத போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் கால் நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரப் பண்ணி எடுத்துறணும். ஸ்க்ரப் பண்றதுக்கு நான் பச்சை பயிறு மாவு, லெமன வச்சு நல்லா ஃபர்ஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த பிரஷ்ஷ வச்சு நல்லா கிளீன் பண்ணிட்டு, 3 ஸ்டெப்பு மாய்ஸ்சரைசிங். மாய்ஸ்சரைசிங்க்கு நீங்க எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி உங்ககிட்ட இருக்க எந்த கிரீம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணேன். அவ்வளோதான். பார்லர் போற மாரி கால் பளபளன்னு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க.